வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் 93 தொகுதிகளில் 3ஆம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவு இன்று தொடக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் 3ஆம் கட்டமாக இன்று நடைபெறவுள்ள தேர்தலில் குஜராத் அகமதாபாத்தில் வாக்களிக்க குஜராத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமைச்சர் PA வீட்டில் மலை போல மூட்டை மூட்டையாக பணம் ரூபாய் 25 கோடி பறிமுதல். 12 மணி நேரத்திற்கு மேலாக பணம் என்னும் பணி. சென்னையில் சிறுமியை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய் உரிமம் இன்றி வளர்ப்பு. ராட்வெய்லர் நாய் இனத்தை இந்தியாவில் வளர்க்க தடை விதிப்பு. சென்னை மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சிறுமியை கடித்த 2 நாய்களை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். சென்னை மாநகராட்சி நோட்டீஸ். அப்புறப்படுத்த தவறினால் நாய் உரிமையாளர் மீது சட்ட விதிகளின்படி மேல் நடவடிக்கை தொடரப்படும். சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. 23 ஆண்டுகளாக முதல்வராகவும் பிரதமராகவும் இருந்துள்ள நரேந்திர மோடி மீது 25 காசு அளவிற்கு கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். நெல்லை காங்கிரஸ் தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிட்ட நபர் மற்றும் சந்தேக நபர்கள் என 30 பேருக்கு மாவட்ட காவல்துறை சம்மன். நாங்குநேரி MLA A. ரூபி மனோகரன், முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளின் பெயரும் இடம்பெறல். காங்கிரஸ் MP ராகுலை விமர்சித்து வீடியோ வெளியிட்டதாக கூறி பாஜக தேசிய தலைவர் நட்டா மீது வழக்கு பதிவு. கர்நாடகா மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா, பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு முக்கிய பிரமுகர் அமித் மாலவியா ஆகியோர் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு. லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் விவசாய மின் மோட்டார்கள் பழுதடைந்து பாதிப்பு. விவசாயிகள் தங்களது கண் முன்னே பயிர்கள் கருகுவதை கண்டு கண்ணீர் வடிப்பு. திமுக அரசின் இத்தகைய மக்கள் விரோத போக்கிற்கு EPS கண்டனம். தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும்? நிருபர்கள் கேள்விக்கு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாக உள்ளது என கேள்வி. இது கிளி ஜோசியம் பார்க்கிற மாதிரி இருக்கிறது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலகல பதில். முதலமைச்சர் வரை எல்லோரின் கவனத்திற்கும் சென்றிருக்கும் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் விவகாரம் விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் திருநாவுக்கரசர் வலியுறுத்தல். சவுக்கு சங்கர் மீது போலீஸ் தாக்கியதால் கையில் எலும்பு முறிவு. ஜெயிலில் 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அடித்துள்ளதாகவும் கோவை சிறையில் சவுக்கு சங்கரை சந்தித்த பின் அவரது வழக்கறிஞர்கள் பரபரப்பு பேட்டி. முதல்வர் நாற்காலியில் அமர்ந்ததும் பதவி அண்ணனை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. ஜெகன்மோகன் ரெட்டி மீது அவரது தங்கை ஷர்மிளா குற்றச்சாட்டு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் அமைப்பிடமிருந்து நிதி பெற்றதாக எழுந்த புகார். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலிடம் NIA விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் பரிந்துரை. மணல் குவாரி வழக்கில் தேவையில்லாமல் மாவட்ட ஆட்சியர்களை காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. 3வது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ். புதிய விண்கலத்தில் பறப்பது குறித்து எந்த அச்சமும் இல்லை என சுனிதா வில்லியம்ஸ் நம்பிக்கை. ஹரியானா மாநிலத்தில் புனித்குமார் என்பவரின் தாயார் பெயரில் வங்கி லாக்கரில் இருந்த ரூபாய் 14 கோடி மதிப்புள்ள 19.5 கிலோ தங்கம் பறிமுதல். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி. நீட் வினாத்தாள் கசிவு என்பது வதந்தியே. தேர்வு முடிவுக்கு முன்பே வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய மாணவர்கள் வினாத்தாளை இணையத்தில் பரப்பினர். தேசிய தேர்வு முகமை விளக்கம். மேட்டுப்பாளையத்தில் ஆக்ரோஷமாக காரை விரட்டிய பாகுபலி யானை. அதிர்ச்சி அடைந்த கார் ஓட்டுநர். காரை வேகமாக ஓட்டி சென்றதால் காரில் இருந்த 3 பேர் உயிர் தப்பினர். யானை நெல்லிமலை வனப்பகுதிக்குள் சென்றதால் சமயபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி மற்றும் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இன்று முதல் E-பாஸ். கோடை காலத்தில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் வருகை. கன்னியாகுமரி அருகே கடலில் குதித்த
மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் அலையில் சிக்கி உயிரிழப்பு. சுற்றுலாவுக்கு வந்த இடத்தில் பயிற்சி மருத்துவர்கள் 5 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தால் பெரும் சோகம். ரூபாய் 5 கோடி நஷ்டஈடு கேட்டு சாட்டை துரைமுருகனுக்கு நோட்டீஸ். நவாஸ் கனி அதிரடி. ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் நவாஸ் கனியை மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்காக ஜமாத் மூலம் பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய நிலையில் எம்பி நவாஸ் கனி கடும் கண்டனம். சிவகாசி அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்து. குடோன் உரிமையாளர் உட்பட 5 பேர் படுகாயம். சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. போர் நிறுத்தத்திற்கு தயார். காசாவிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் திரும்ப பெறுவதற்கு ஈடாக ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருக்கும் பண கைதிகளை விடுவிப்பு. ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு. கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்று தைவானில் கடல் பகுதியில் நிலநடுக்கம். நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.3 பதிவு. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை. நாகை காங்கேசன் துறை கப்பல் போக்குவரத்து 13ஆம் தேதி மீண்டும் தொடக்கம். இந்திய தூதரகம் தகவல். இலங்கையுடன் பவர் கிரிட் இணைப்பு, இருவழி குழாய் இணைப்பு மற்றும் பொருளாதார வழித்தடம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தும் இந்தியா. மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம். பெண் எம்பிக்கு இரவில் நடந்த கொடூரம். ஆஸ்திரேலியா நாட்டின் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மேகன் ஸ்கான்லன் குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி மற்றும் பெரும் அச்சம். மோசமான வானிலையால் 30 நிமிடம் வானில் வட்டமடித்த ஹெலிகாப்டர். ஒடிஷா முதல்வர் தவிப்பு. பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக தரையிறங்க முடியாமல் ஹெலிகாப்டர் வானில் வட்டமிட்டதால் பரபரப்பு. வெயில் கொடுமை காரணமாக வன விலங்குகள் கிராமங்களுக்குள் படையெடுக்கும் நிகழ்வுகள். கோவையில் கடந்த 6 மாதங்களாக மழை பெய்யாததால் விரக்தி அடைந்த பொதுமக்கள் கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் வினோதம். பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வாட்டி வதைக்கும் வெயில். வங்காளதேசத்தில் 2 வாரங்களில் 15 பேர் உயிரிழப்பு. கோடை வெப்பத்தை சமாளிக்க நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், மதரசாக்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டன. கடலில் வெப்ப அலை அதிகரித்து வருவதால் பவளப்பாறைகள் நிறத்தை இழந்து வருவதாகவும் இது கடல் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பு. நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல். வில்லங்க நிலத்தை விற்ற விவகாரம். நேரில் புகார் அளித்த நடிகை கௌதமி. இடத்தை விற்கவும் வாங்கவும் முடியாது என செபி என்ற அமைப்பு தடை விதித்திருந்த நிலையில் இதனை தனது கவனத்திற்கு கொண்டு வராமல் இடைத்தரகர் தன்னிடம் விட்டதாக கௌதமி புகார். அனுபமா நடிக்கும் லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. லாக்டவுன் படத்தை எழுதி இயக்குகிறார் ஏஆர் ஜீவா. தக் லைஃப் படத்தின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு. படத்தின் புதிய கிளிம்ஸ் வீடியோ மே 8ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்கும் இடையில் போர் போய்க் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இது குறித்து பேச வேண்டும். மற்றபடி எனக்கும் இசைக்கும் சம்பந்தம் கிடையாது. இளையராஜா வைரமுத்து சர்ச்சை குறித்த கேள்விக்கு குஷ்புவின் பதில். ஐபிஎல் தொடர் ஆட்டத்தில் சூரியகுமார் யாதவ் அதிரடி சதம். ஹைதராபாத்தை வீழ்த்தி மும்பை அபார வெற்றி. T20 உலகக்கோப்பை தொடருக்காக இந்திய அணிக்கு புதிய ஜெர்சி அறிமுகம். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அறிமுகம் செய்துள்ளது BCCI. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.